3 கிலோமீட்டர் ரோட் போடுறதுக்கு இன்றைய மினக்கட்டு விடிய 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் 3 கிலோமீட்டர் ரோட்டை இப்படி போகிற 3 கிலோமீட்டருக்கு தான் காசு இருக்குது. ஆனால் 300 கிலோமீட்டர் ரோட்டை நாங்கள் போட போகிறோம்ன்ற வாக்குறுதிகளையும் வழங்கி அரசாங்கம் உண்மையாகவே டிசிசி மீட்டிங் வந்து எலெக்ஷன் கோல் பண்ணி நாற்பது வைக்கிறது பிள்ளை நிற்கிறாக்கள் சரியா இல்லையான்ற எனக்கு தெரியாது, எல்லாரும் சரியா இல்லையான்னு தெரியாது. நான் இல்லைன்னா மாற்றிவிட யாருன்னு கேட்டால் நான் சொல்வேன் எனக்குரிய வாக்குகள் எல்லாத்தையுமே பருத்தத்துறை பிரதேச சபை தவிர்ந்த மித்த எல்லா இடத்துலையும் யாழ்ப்பாணம் என்பிபியும் இதுதான் இலங்கை தமிழரசு கட்சியும் சேர்ந்து சில வேலையில அரசு மக்களுக்கு எதிரான வேலையில செய்து கொண்டிருக்கணும். தனிப்பட்ட ஒரு ஆளோட ஆக்ஷனால நாங்கள் முழு கட்சிகளையும் பிள்ளையாட்டு சொல்லலாம். ஆனால் கட்சியே பிள்ளையான கட்சி தானே இருக்கும். ஸோ அதுக்குரிய சின்ன எக்ஸாம்பிள் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நல்லூர் பிரதேச சபை ஒருங்கிணைப்பு கூட்டம் நடந்தது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்கள் தலைமை தாங்கினவர். அதில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் மற்ற 2 பேரும் என்பிபியில் 2 பேரும் வந்திருந்தவை. முக்கியமாக வந்து அவை ஒரு ஷெடியூல் ஒன்று வச்சிருந்தவ. நல்ல விஷயம் டிஎஸ் வந்து ஒரு நல்ல வடிவாக கோஆர்டினேட் பண்ணி அதை செய்திருக்கிறா. நல்லூர் பிரதேசங்கள் இருக்கிற எங்கெங்கே எந்தெந்த பிரதேசங்களில் வந்து என்னென்ன காணாது என்னென்ன குறைபாடுகள் இருக்கு அந்த வடிவாக போட்டிருக்கிறோம். அவை அதில் முக்கியமாக இந்த ரோட்டு சம்பந்தமாக கதைக்கப்பட்டது. மொத்தம் வந்து எங்கள்ட வடக்கு மாநிலத்துக்கு 5000 மில்லியன். அதில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா 5 பிரிச்சா 1000 மில்லியன். அதில் 1000ல் ஒரு 15 பிரதேச சபை இருக்குது. அப்போ அதே 1015 பிரிச்சால் 66 இன்னும் தான் வரும். 1 கிலோமீட்டர் போடுறதுக்கு 20 மில்லியன் வேணும் ரோட். அப்போ 3 கிலோமீட்டர் ரோட் போடுறதுக்கு இன்றைய மினக்கட்டு விடிய 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் 3 கிலோமீட்டர் ரோட்டை இப்படி போகிற 3 கிலோமீட்டருக்கு தான் காசு இருக்குது. ஆனால் 300 கிலோமீட்டர் ரோட்டை நாங்கள் போட போகிறோம்ன்ற வாக்குறுதிகளையும் வழங்கி அரசாங்கம் அந்த இதையும் செய்திருந்தது. உண்மையாகவே டிசிசி மீட்டிங் வந்து எலெக்ஷன் கோல் பண்ணி நாற்பது வைக்கிறது பிள்ளை. பட் மக்களோட எதிர்காலம் கருதி அதை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணல என்றால் கட்டாயம் வைக்க வேண்டிய உண்டு. அதில் அந்த போலி வாக்குறுதிகள் கொடுக்கப்படுறது தான் எனக்கு பிரச்சனை. என்றால் இப்போ எங்கள்கிட்ட இருக்கிறது 66 மில்லியன்டா, அதுக்கு 20 மில்லியன் ஒரு ரோட் போடலாமண்டா எங்களுக்கு 3 கிலோமீட்டர் ரோட் தான் போடலாம். இப்போ அந்த 3 கிலோமீட்டர் ரோட் தான் போடலாமன்றதை மக்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறது இல்லை. நாங்கள் உங்களோட ப்ரொபோசலை தாங்க வேண்டிய ப்ரொபோசல் அவ்வளோ எங்களோட டோட்டல் பட்ஜெட்டை விட கூட இலங்கையின் மொத்த பட்ஜெட்டை விட இன்றைக்கு நல்லூர் பிரதேச சபையில் வேண்டிய ப்ரொபோசல் கூட. இதன் ரியாலிட்டி என்னென்றால் இது வந்து உண்மையாகவே எலெக்ஷனை நோக்க பார்த்து கொண்டு தான் இந்த மீட்டிங்கள் படப்பட்டு பயப்படுது. நான் போனது காரணம் என்னென்றால் அங்கே இப்படியான ஒரு விஷயம். இப்போ எல்லா சனவனைக்கும் டிசிசி மீட்டிங் வச்சாச்சு, ரோடுன்ற டீட்டெயில் அவ்வளோ விடுபட்டுடுது. ஆகவே ரோட்டெல்லாம் போடப்படாது. 3 கிலோமீட்டருக்குரிய ரோட்டுக்கு தான் காசு தந்துருக்கப்போ. ஆனால் எங்களுக்கு கிட்டத்தட்ட 30-40 கிலோமீட்டர் நல்லூரில் மட்டும் போடணும். எம்சி ரோட்டுகள், ஆர்டிஏ ரோட்டுகள், ஆர்டிடி ரோட்டுகள் எல்லாம் போடுறோன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு 1000, 2000, 3000 மில்லியன் நல்லூர் பிரதேச சபைக்கு மட்டும் வேணும். அதை மக்களுக்கு தெளிவுபடுத்துகிற நாங்கள் காலங்காலம் அரசியல்வாதிகள் என்ன செய்கிறது, எல்லா ப்ரொபோசலையும் தாங்க உங்களோட பிரச்சனையில சொல்லுவோம், நான் பார்க்குறேன்னு கூட அப்படியே வேண்டி வைக்கிற வழியாக அது எலெக்ஷன் முடிய வேலை முடிஞ்சிடும். என்ன நான் வந்தக்கூடிய முக்கியமான காரணம் வந்து அது மக்களுடைய அந்த கோரிக்கைகள் வந்து சரியாக நடக்குதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. அதோட சிலதுகளை ஓப்பனாக சனத்துக்கு சொல்லணும், மக்களே சொல்லணும். இது 3 கிலோமீட்டருக்குரிய ரோட் 60 மில்லியன் தான் யாழ்ப்பாணத்துக்கு இருக்குது. அதில் 300 கிலோமீட்டர் போடலான்ற சொல்லணும். அது வடிவாக சொல்லியிருக்கிறேன். அடுத்த 2 மணிக்கு வேலை நிலை மீட்டிங் இருக்குது. டாக்டர், உங்களோட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டது தொடர்பாக வந்து நீங்கள் சட்ட நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ள இருக்கிறீங்களா? அது என்னடாப்பன், அது ஒவ்வொரு தனித்தனி பிரதேச சபையாக போடட்டுமா? ஒவ்வொரு பிரதேச சபைக்கும் 15 லட்சம் 12 லட்சம் கேட்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 9 பிரதேச சபை இருக்குது, 1.5 கோடிக்கு மேலே வேணும். வழக்குகளுக்கு மாட்டோம், அவ்வளோ வழக்குகளுக்கு ஏறிறாங்கணும். அப்போ நான் பார்க்குறேன்னா வேறு கட்சிகள், ஏற்கனவே பணபலம் வாய்ந்த கட்சிகள் வந்து வழக்குகள் போடுது. இப்போ போட்டால் அது அவைக்கு மட்டும் தீர்ப்பமையாது, அது திருப்பியும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லா நொமினேஷனையும் திருப்பி கோல் பண்ண கொண்டு தான் வரும். ஸோ அதில் ஒரு பெனிஃபிஷரியாக இருக்கிறவன் தான் ட்ரை பண்ணுறேன். நாங்கள் அதில் இப்போவே ஒரு 40 லட்சத்துக்கு மேலே இழந்துட்டோம். இன்னொரு 1 கோடிக்குரிய வழக்க போடுறதுக்கு எங்களோட சுயேட்சை கட்சியால் இயலாது. இப்போ கணவர் எடுத்து கவலைப்பட்டது டாக்டர் உங்களோட இன்னொரு பேர் போட்டபடியே அங்கே அந்த 5 வருஷம் இதுகள் வந்து கனவல் இல்லாமல் போயிட்டு பிரதேச மெம்பராக இருக்கலாமல் இல்லாமல் போயிட்டு இப்போதான் நான் அவையே எப்படியாவது மாநசபை கொண்டு போகிற வேலையை பார்ப்பேன். அது தவிர அவைக்குரிய அவங்க தொடர்ந்து சப்போர்ட்டுக்குரிய வேலையில் நான் பார்ப்பேன். பட் எங்களோட கட்சியை ஃபுல்லாக ஃபோன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுற வேலையில் பார்ப்பேன். ஆனால் அப்படி கோடிக்கணக்கில் போடுறதுக்கு காசு இல்லை. உங்களுக்கே தெரியும், நான் வெளிநாட்டில் இருக்கிற யார்கிட்ட உதவியல் பண்ணி தான் போடுறேன். நார்மலாக கோர்ட் ஆஃப் அப்பீல் ஒரு ரிட்டுக்கு வந்து 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் ஒரு ரிட்டுக்கு கேட்கணும். அப்போ ஒரு பிரதேச சபைக்கு இப்போ நான் இப்போ சாவச்சேரிக்கு போட்டால் அதே வழக்கு மாதிரி திருப்பி யாழ்ப்பாணத்துக்கும் போடுவோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிரதேச சபையில் இப்படி எங்களுக்கு நடந்துட்டுனா அப்படி தனித்தனியாக போடுவோம். அல்லது இன்ட்ரெஸ்டட் பார்ட்டின்னு சொல்லி இந்த 11 பேரையும் கூட்டி கொழும்பு கூட்டி கொண்டே கோர்ட் ஆஃப் அப்பீலில் போட்டு திருப்பி வரணும். நான் இவன் மெட்டாக்கள் போடுற வழக்குகளால் ஒரு இன்ட்ரெஸ்டட் பார்ட்டியாக ஜாயின் பண்ணலாமான்னு பார்க்குறேன். அதுக்குரிய காசுல கேட்டுச்சு நம்ம எங்களால் கொடுக்கல் கொடுப்போம். பட் நாங்கள் அதில் என்னென்றால் அந்த சர்க்குலர் வந்து மீடியா ரீலீஸ் அடிச்சிருக்கணும் 16ஆம் தேதி 3ஆம் மாதம். ஸோ அதை சொல்ல போயின்னா தாங்கள் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிட்டோம். அதால் சர்க்குலரை வந்து ஒன்றும் செய்யலாண்டு
ஆனால் அக்டை மீறி சர்க்குலர் அடிக்கலாது. அப்படி ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. சில சட்டவாளர் சொல்லினா வெல்லலாம்ண்டு, சில பேர் சொல்லினா வெல்லவே இயலாதுண்டு. அப்போ அவ்வளவு காசுல கொண்டே போடலாமான்னு கேட்டால் காசும் இல்லை என்னட்டு. அடுத்ததை பற்றி திங்க் பண்ணணும். அடுத்தது இன்றைக்கு நாளைக்கு தான் போட வேணும். ஸோ மற்ற டிசிசி மீட்டிங் இங்கே நடக்கிறபடியாக நான் அது சம்மந்தமாக போடுற அவ்வளோ காசு சேர்த்து போடுறன்றது இம்பாசிபிள்ன்றபடியாக விட்டுருக்கேன். ஒருவேளை டாக்டர் இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வந்து உங்களோட சுயேட்சைக்குழு போட்டியிடாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுப்பீங்க? முதலே சொன்னேன் தானே. இப்போ எங்களோட தமிழ் தேசிய மன்றம் மக்களுக்கு உண்மையாக இருக்கிறான்னு பார்த்தா தலைவரில் யார் பார்த்தால் கயந்திரமார் பொன்னம்பலம் இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் கயந்திரமார் பொன்னம்பலோட நிற்கிறாக்கள் சரியா இல்லையான்ற எனக்கு தெரியாது, எல்லாரும் சரியா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஒரு மாற்றீடு, இப்போ உதாரணத்துக்கு நான் இல்லைன்றா மாற்றீடு யாருன்னு கேட்டால் நான் சொல்வேன் எனக்குரிய வாக்கள் எல்லாத்தையுமே பருத்தித்துறை பிரதேச சபை தவிர்ந்த மிச்ச எல்லா இடத்துலையும் யாழ்ப்பாணத்தில் கயந்திரமார் பொன்னம்பலம் அவருடைய இதுக்கு போடுங்கொண்டு நல்லா சொல்லிடு. ஆனால் அது நான் பேருந்து பொறுப்பெடுக்க இல்லாது நீங்கள் சொல்லித்தானே டாக்டர் போட்டுனாங்களா அதை இப்படி செய்யணும்ட்டு. பட் இது தகுரிய செகண்ட் ஆப்ஷன் என்ன உங்களுக்கு தெரியும், என்பிபியும் டிஎன்ஏயும் சேர்ந்து தான், சில ஐடெக்கும் சேர்ந்து தான், இலங்கை தமிழரசு கட்சியும் சேர்ந்து சில வேலையில் அரசு மக்களுக்கு எதிரான வேலையில் செய்து கொண்டிருக்கணும். அது ஓப்பன், எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எங்கள்கிட்ட ரிஜெக்ட் பண்ணினதுலேருந்து இப்போ 3ஆம் மாதம் 16ஆம் தேதி எலெக்ஷன் கோல் பண்ண அப்புறம் ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ண தேவையில்லை. ரிலீஸ் பண்ண சர்க்குலரை நாங்கள் காசு கட்டிக்க எங்கள்கிட்ட தந்துருக்கணும். அப்படி சர்க்குலர் இருக்கணும். 2வது 3வது வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி என்பிபியும் டிஎன்ஏயும் மட்டும் சேர்ந்து தான், ஐடெக்கும் சேர்ந்து தான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி செய்திருக்கணும். அப்போ எங்களையும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கணும். அப்படி கணக்க குறைபாடுகள் இருக்குது. நாங்கள் இது உள்ளூராட்சி சபையில் போட்டியிடலாம் போனாலும் பருத்தித்துறையில் போட்டியிடுறோம். அதில் 100% வெல்லுவோம், இல்லாட்டும் மாகாண சபையில் பார்த்துக்கொள்வோம். அதுக்கப்புறம் நேற்றைய தினம் வந்து சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோ ஒன்று பகிரப்பட்டு வந்தது தானே, நீங்கள் பார்த்தீங்களோ தெரியல, ஒரு ஆசிரியர் ஒருத்தருக்கு வந்து மம்பட்டியால் ஒரு ஆள் பார்த்தேன். அது தொடர்பாக நீங்கள் உங்களோட கருத்து என்ன? அது நான் பார்த்தேன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்புன்ற ஐடெக் தமிழரசு கட்சியின் வேட்பாளர் நினைக்கிறேன்னு என்ன. அது வந்து தனிப்பட்ட ஒரு ஆளோட ஆக்ஷனால நாங்கள் முழு கட்சிகளையும் பிள்ளையாட்டு சொல்லலாம். ஆனால் கட்சியே பிள்ளையான கட்சி தானே இப்போ. ஸோ அதுக்குரிய சின்ன எக்ஸாம்பிள், ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் மட்டும் நாங்கள் எடுத்துக்கொள்ளாமன்னு நினைக்கிறேன். அது மக்களுக்கு விளங்கும். ஏனென்றால் உங்களுக்கு வடிவா தெரியும், நாங்கள் பரம்பரை கட்சி என்று உருவாக்கி வச்சிருக்கிற தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது வந்து தமிழரசு கட்சி ஏற்கனவே பிளான் பண்ணி டிசைட் பண்ணியிருந்தோம். மனரோட சேர்ந்து மக்களுக்கு இந்தியாவில் கூக்குற மாதிரி கூக்குரல் இட்டு கொண்டு, உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் எங்களுடைய அமைச்சர் பான சத்தியலிங்கத்தை சபாநாயகரே எல்லா கமிட்டிக்கும் தலைவராக போட்டிருக்காரு. அப்படி சபாநாயகர் ஒரு இடமே நாமினேட் பண்ணுறதில்ல. எதிர்கட்சி கொடுத்தா எதிர்கட்சியில இருந்த ஒரு ஆள் தான் நாமினேட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் சபாநாயகர் விரும்பி தான் இவர் எடுத்து போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஏன் அதை போட்டேன்டா, சுமந்திரன் இப்போ இவர் சத்தியலிங்கம் போய்க்கல, அந்த அவ்வளவு தலைவராகவும் சுமந்திரன் போயிருக்க போறார். அப்போ நாங்கள் ஓட்டே போடாத ஒரு ஆள், 5000-6000 ஓட் வேண்டின ஒரு ஆள் நாளைக்கு எங்களோட தலைவிதியை தீர்மானிக்க போது அதை மக்கள் வடிவாக யோசிச்சு இந்த மாதிரி என்பிபிக்கும் ஐடெக்குக்கும் அல்லது இலங்கை தமிழரசு கட்சிக்கும் போடுற ஓட்டுகளை சிந்திச்சு போடணும் மட்டும் நான் பணிவாக கேட்டுக்கோம். அவே ஒளிபரப்ப மாட்டினோம் இப்போ, அது உண்மைதான். ஆனால் நான் கதைக்கலான்னு எந்த தடையும் இல்லை. அதுவே இந்த மாதிரி உள்ளூராட்சி சபை தேர்தல் உங்களுக்கு தெரியும், இந்தியன் மீட்டிங் நான் வந்திருக்காட்டி சப்பாண்டு போயிருக்கும். ஏன்னா எழுத்துக்கள் எந்த கடையாண்டாலும் இந்த கடைக்கு ஒரு கீரை கடை இருக்கணும். அவைக்கு ஒரு பெரிய பிரச்சனையான கீரை கடை நான். அப்போ அவை நான் கதைக்கிறத பாராளுமன்றத்தில் வெளியே வரக்கூடாது எதிர்பார்க்கணும். நான் பாராளுமன்றத்தில் கதைக்கிறது சிங்கள மக்களும் கேட்பினோம். அப்போ போன முறை நான் கதைச்ச விஷயம் இது வந்து ஒரு நாடு ஒரு சட்டம் இருக்கணும், இங்கே 10 பேருக்கு 10 சட்டம் இருக்கக்கூடாதுன்ற கதைச்சதை சிங்கள மீடியா போட்டு எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய ஒரே ஒரு இது இருக்கிறது அவனுக்கு மட்டும்தான், அவன் தான் துணிஞ்சு கதைக்கிறான்னு கூட கமெண்ட் பண்ணியிருந்தது. ஸோ அது திட்டமிட்ட ரீதியில் எங்களோட ரஜீவன் அவர்களுடைய தோழர் விமல் ரத்நாயக வந்து சுவஸ்தியா அருள்லிங்கத்தை பற்றி நான் கதைச்சினா நம்ம ஒரு பொய் முறைப்பாடுன்ற செய்து அதுக்கு பிறகு அவேண்டால் தானே பாராளுமன்ற சபாநாயகர் அவையே பிளான் பண்ணி இந்த வேலையை செய்திருக்கணும். அது தமிழ் மக்களுக்கு வடிவா தெரியும். அப்போ சரிதான். ஓகே. Benar, benar, benar,